கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி உபரிநீர் கோதை ஆற்றுக்கு திறந்துவிடப்படுவதால் திற்பரப்பு அருவியில் 5வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் நிலைமை வந்த நிலையில் கோதையாறு, பரளையாறு, தவறுபரணி ஆகிய அனைத்து ஆறுகளும் நீர்வரத்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பெய்து வருவதோடு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது ஆபத்தான அளவான 42 அடியை தாண்டி தற்போது 45 அடியை எட்டியுள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருவதால் திருப்பரப்பு, மூவாற்று முகம், குளித்தரை வழியாக தேங்காய்பட்டினம் கடலுக்கு சேர்வதால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றல் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகள் அருகாமையில் செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு வார ஒரு முறை சனிக்கிழமை இன்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாகவும் 5வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.